ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாத்துக்கறி குழம்பு எப்படி செய்து பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாத்துக்கறி குழம்பு செய்யறதுக்கு 3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 4 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு தோல்லாம் நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இடி உரலில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உறவுகளே. இப்போது ஒரு வாத்து வாங்கியிருக்கோம். ஒரு வாத்து வாங்கி நல்லா அங்கேயே க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பேனில் எடுத்து வாத்துக்கறியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த வாத்துக்கறியை ஏதாச்சும் வாத்தோட முடி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கறியை நல்லா அலசிக்கங்க. அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகும் உறவுகளே. அதனால் வாத்துக்கறியை மட்டும் நம்ம எப்பயுமே நல்லா செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும். மஞ்சள்தூள் போட்டு தண்ணியில் ஒரு 4 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்க. அந்த பிளட்டெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிருக்கணும். அதனால் அலசி எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க உறவுகளே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. வாத்துக்கறி குழம்போது முழுக்க முழுக்க நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் அலசின கறி எல்லாமே எடுத்து அந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கிற தக்காளி எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இடித்தோம் உறவுல. அதை கொஞ்சமாக தாளிப்புக்கு எடுத்து வச்சு மற்ற பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி ஆட் பண்ணக்கூடாது உறவுகளை. இதில் பூண்டு மட்டும் தான் ஆட் பண்ணோம். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. எங்கள் பாட்டி அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக. அதே மெத்தட் தான் நானும் செஞ்சுருக்கேன் உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா இந்த மிளகாய் தூள்லாம் நல்லா கறி கூட மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்குங்க. விசில் போட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுட்டுங்க. 4லேருந்து ஒரு 5 விசில் விடுங்க உறவுகளே. கறி வந்து ரஃப்பாக இருக்கும். நல்லா வேகணும். 4லேருந்து 5 விசில் கண்டிப்பாக விடணும் உறவுகளே. விசில் விட்டு விசில் அடங்கினதும் இப்போது ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம எண்ணெயே போடல. எவ்வளோ எண்ணெய் பாருங்கள். இதெல்லாம் கொழுப்பு தான், வாத்துக்கறியோட கொழுப்பு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தாளிப்பு பார்ப்போம் உறவுகளே. ஒரு குட்டி பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அது கூட கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஆல்ரெடி அதில் கொழுப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, இடித்த பூண்டு போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை. இந்த பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இந்த குழம்புல எடுத்து சேர்த்துக்குங்க. இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுமோ கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது. எனக்கு திக்கான கிரேவி மாதிரி இருந்தால் போதும். அதனால் நாங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம் உறவுகளே. நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு இப்போது மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் காரம் மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டேன். மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்தா தான் வாத்துக்கறியில் அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வராது உறவுகளே. அதனால் அதிகமான மிளகுத்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டேன். கொதிக்க வச்சுட்டு கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். வாத்துக்கறி அதிகமான புரத சத்தும் விட்டமின் பியும் நிறைய இருக்குது உறவுகளே. அதே மாதிரி கொழுப்பும் அதிகமாக இருக்குது. சாப்பிட்லாம், என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம் உறவுகளே. அளவாக சாப்பிட்டா என்றைக்குமே நம்மளுக்கு நல்லது தான். கொத்தமல்லி தூவி இப்போது ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன் உறவுகளே. ஆஃப் பண்ணி வச்சு வாத்து கிரேவி பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. எண்ணெய் மிதக்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உறவுகளே. தேங்க்யூ.